ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்ப சத்தான உணவு. உளுந்தை வச்சு சாம்பார் செய்ய போகிறோம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இடுப்பு எலும்புகள்லாம் நல்லா வலுவாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேனில் எண்ணெய் ஊற்றாமல் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதை விட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இடுப்பு எலும்புகள்லாம் ரொம்ப வலுவாகும். இப்போ வறுத்த உளுந்தை இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு தக்காளி எல்லாம் முங்குற அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பருப்பு இந்த மாதிரி தான் வெந்து இருக்கும். நீங்கள் வேகலைன்னு நினச்சிட்டு இன்னும் விசில்லாம் விடாதீங்க. இந்த அளவு தான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வடிச்சிட்டு திரும்பியும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. ஒன்றும் பாதியுமாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிஞ்சிருச்சுன்னா சாம்பார் நல்லா இருக்காது. துவரம் பருப்பு சாம்பார் மாதிரி ரொம்ப மசியக்கூடாது. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பூண்டு பற்கள் தோலோடு அப்படியே தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு அரை வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதில் இந்த தாளிச்சதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பேனையும் அலசி அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். பருப்பு பாருங்கள், குழையாமல் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த டேஸ்ட் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் போல் புளி சேர்த்துக்கிறேன். லெமன் சைஸை விட கம்மியான அளவுக்கு எடுத்துருந்தேன். அந்த புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் கலந்து விட்டுக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் 2 சில்லு அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம், ஆனால் தேங்காய் சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும், வாசனையாக இருக்கும். தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட உளுந்தம்பருப்பு சாம்பார். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பருப்பு குழையாமல் பார்த்துக்கோங்க. இந்த சாம்பாரை நீங்கள் சாதம், தோசை, இட்லி இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி